ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களை எப்படி சுரண்டி சுரண்டி அவர்களுடைய பாக்கெட்டிலிருந்து பணத்தை திருடுவது என்பதை அதை மட்டுமே யோசிக்கும். நான் அந்த அரசாங்கத்தை என்ன சொல்கிறது? நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் அதை தான் செய்யுது. இப்போ பெட்ரோல் டீசல் விலையை மட்டும் எடுத்துப்போம். இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு 5 முறை பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8 அல்லது 10% உயர்த்தப்பட்டிருக்கு. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு பற்றாக்குறை இருக்கிறதுனால எத்தனாலை கலக்க போகிறோம். 20% எத்தனால் கலந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஏன்னா எத்தனாலோட விலை குறையா இருக்குது. எனவே பெட்ரோலில் எத்தனாலை கலந்தோன்னா நல்லது அப்படின்னு சொல்லி 20% வரை கலக்க ஆரம்பித்தாங்க. பட் இப்போ அவங்க ஏன் இதை சொல்கிறது எதையும் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும்னு சொன்னாங்க. அதை பண்ணவே இல்லை. ஏன்னா $120 $68 வரை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோது ஒரு நயா பைசா கூட பாரதிய ஜனதாவினுடைய மோடியினுடைய ஒன்றிய அரசாங்கம் செய்யவே இல்லை. ஆனால் இப்போது அதே $120 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி 5 முறை உயர்த்தினாங்க. ஓகேவா? அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எத்தனாலை நீங்கள் கொண்டு வரணும். ரொம்ப நாளைக்கு முன்னால் நமக்கு பற்றாக்குறை இருக்கிறது, குரூட் ஆயில் கொண்டு வரதில் எத்தனால் கலப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 20% எத்தனால் கலந்தால் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா, எத்தனால் கலந்த பெட்ரோல் போடுகிற போது இந்தியாவில் பல நகரங்களில் நீங்கள் எப்போதும் 2 வீலர் பராமரிப்பு வச்சுருக்கக்கூடிய அல்லது 4 வீலர் பராமரிப்பு வச்சுருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும், வழக்கமாக வர்றதை விட மிக அதிகமாக வண்டிகள் சர்வீஸுக்கு வருது. என்னன்னு கேட்டால், இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை போடுவதன் மூலமாக வண்டியினுடைய என்ஜின் பெரிய அளவுக்கு அரிமானம் ஏற்படுது, சில வண்டிகள் சீஸ் ஆகிடுது என்றெல்லாம் சொன்னாங்க. இது ஒரு பார்ட். இதை பேசிகிட்டு இருக்கையிலே இப்போ சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஏங்க நீங்கள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கூடும்போது கூடுனீங்க, இப்போ அது $70 வந்துருச்சே, குறைக்கலான்னு கேட்டால் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னால் எதுக்காக எத்தனால் கலக்கிறேன்னு சொன்னாங்க? பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்காக. இப்போ சரி, நீங்கள் எத்தனால் விலை கம்மியாக தானே இருக்கும், நீங்கள் குறைன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, சர்வதேச சந்தையில் குரூடாயினுடைய விலை குறைந்தாலும் நம்ம எத்தனால் கலக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எத்தனால் ஒரு லிட்டருக்கு $71 உற்பத்தி செலவு மட்டும் ஆகுது. அதுக்கு பின்னால் போக்குவரத்து, ஜிஎஸ்டி, அது இது எல்லாத்தையும் சேர்த்தா அது அதிகமாகுது. எனவே $70 கீழே கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் எத்தனால் விலையை குறைக்க முடியாது. ஏன்னா எத்தனால் விலை அதிகமாகுது. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது? சர்வதேச சந்தையில் விலை குறைந்தாலும் அவங்க குறைக்கிறதில்ல. கூடும்போது அந்த விலையை குறைக்கிறதுக்காக எத்தனால் குறைக்கிறோன்னு சொல்கிறவங்க, குறைஞ்சா எத்தனால் சேர்க்கறதுனால அந்த விலை அதிகமாகுது, எனவே அதிகரிக்க போகிறோம் என்று சொல்லுவாங்க. வண்டிகள் டேமேஜ் சம்மந்தமான விவரங்களை சேகரிச்சிங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது? கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதான், நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பாருங்கள், அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மைலேஜ் குறையுது. எத்தனால் சேர்த்த பிறகு ஒரு 5% வரை அது மைலேஜ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 5%ன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட நீங்கள் 50 கிலோமீட்டர் போகிற வண்டியில் 5% அப்படின்னு சொன்னால் 2.5 கிலோமீட்டர் குறையும். ஸோ 1 என்ஜின் பாதிப்படையுது, 2 மைலேஜ் குறையுது, 3 சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல் விலை குறையாது. ஏன்னா எத்தனாலுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பது அப்போது $70 கீழே குறைஞ்சதுன்னா அதை விட அதிகமாக எத்தனால் விலை மாறிடுது. எனவே அதை குறைக்க முடியாதுன்றாங்க. அதாவது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பெட்ரோல் விலை கூடினாலும் கூட்டுவோம், பெட்ரோல் விலை குறைஞ்சாலும் எத்தனால் காரணம் காட்டி கூட்டுவோம் அப்படின்னு சொல்லுது. இது என்ன விதமான அணுகுமுறை? இது எல்லாத்தையும் தனித்தனியாக பல பேர் பார்ப்பாங்க. எத்தனால் கலந்ததை தனியாக பார்ப்பாங்க, சர்வதேச சந்தையில் விலை உயர்வு ஏற்படும் போது விலை உயர்ந்ததை தனியாக பார்ப்பாங்க. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விவசாயிகளுக்கு
லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எத்தனாலை கலக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த எத்தனால் விவசாயிகளுக்கு இந்த இதை கலக்க ஆரம்பித்த பிறகு விவசாயிகளுக்கு கூடுதலான காசு கிடைச்சிருக்கா? அதாவது மக்காச்சோளம் அதிலேருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் ஆனால் பெரிய சோர்ஸுங்கிறது கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கிறது. அப்போ கரும்புலேருந்து எடுக்கும்போது அது என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்படின்னா விவசாயி கூடுதலாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுவரை இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுத்து வந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பது அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் இல்லை. விவசாயிக்கு ஒரு நாமம், கன்சியூமருக்கு ஒரு நாமம் என்று வரிசையாக எல்லாத்துக்கும் நாமம் போட்டுட்டு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்து பெருமுதலாளிகளுக்கு வரிச்சலுகை கொடுப்பதற்கும் வரியிலிருந்து விலக்கு கொடுப்பதற்கும் பயன்படுத்துகிறது. இந்த அரசாங்கம் மக்களுக்கானதும் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு கூட சொல்ல முடியாது. அது டிஃபெக்ஷன் மூலம் வந்த அரசாங்கமாக இருக்குது. குதிரை பேரத்தின் மூலம் நபர்களை வாங்கிய அரசாங்கமாக இருக்குது. நாட்டின் நலனுக்கும் உகந்ததல்ல. எனவே மக்களை அடகு வைக்கலாம், நாட்டை அடகு வைக்கலாம், தாங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம், தங்களுடைய கூட்டாளிகள் மிகப்பெரிய அளவுக்கு பெருமுதலாளிகள் கொள்ளையடிக்கலாம் என்பதைத்தான் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் சூரியன் கிழக்க உதிக்குதுன்னு சொன்னால் கூட நாம் 10 தடவை செக் பண்ணிட்டு தான் அதை உண்மைன்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி சொல்லும்போது கூட அதுக்கு பின்னால் ஒரு ஹிடன் அஜெண்டா, மறைபொருள், மக்களை கொள்ளையடிக்கிற ஒரு ஏற்பாடு இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்தியா இப்படியே தான் போய்கொண்டு இருக்கும். இருக்க வரைக்கும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஏமாறலைனாலும் அவங்கள எப்படி ஏமாத்துறதுங்கிறதுக்கு ராமர் கோயில் மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்மளை திசை திருப்புவாங்க. நாம் சிந்திப்போம். நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. விவரங்களை தேடி பாருங்கள். உண்மைனா பிஜேபி அரசுக்கு எதிராக உங்கள் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். நன்றி.